நூருல் அஸ்கர் அரபிக் கல்லூரி மற்றும் கத்திரியா பெண்கள் அரபிக் கல்லூரி இவற்றுடைய 9வது சீர்மிகு பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற மௌலானா மௌலவி ஞானப்பந்தரை அஸ்ஸயீத் சாஹாபி தங்கள் அவர்களே, தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற சைபுல் ஹதீஸ் அருமை சகோதரர் மௌலானா மௌலவி உஸ்தாத் இப்ராஹிம் பாக்கிபி அவர்களே, இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிற சமுதாய பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அல்லும் மகளும் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரர் நூர்தீன் சகாஃபி அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் அல்ஹாஜ் கே.ஏ. மன்சூர் சாஹிப் அவர்களே, தொண்டு இயக்கத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் அல்ஹாஜ் எல்லபி அவர்கள், 56 பேரிலே இந்த பத்திரிகையிலே அளிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய ஆண்களுடைய எண்ணிக்கை 12 + 1 13. இந்த 57 பேரிலே பட்டம் பெறுகிற ஆண்கள் 13 பேர், பெண்கள் 44 பேர் என்று எண்ணுகிற போது உண்மையிலேயே எங்களுடைய உள்ளமெல்லாம் பூரிக்க அடைகிறது, பெருமிதம் கொண்டது. காரணம், நம்முடைய மார்க்க கல்வியானாலும் சரி அல்லது உலக கல்வியானாலும் சரி, ஆண் படிக்கிறான் என்று சொன்னால், பட்டம் பெறுகிறான் என்று சொன்னால் அவன் மட்டுமே பட்டம் பெறுவதாக அர்த்தம். ஆனால் ஒரு பெண் பட்டம் பெறுகிறாள் என்று சொன்னால் ஒரு பாரம்பரியமே பட்டம் பெறுகிறது என்ற அர்த்தம், ஒரு பாரம்பரியமே படிக்கத் தொடங்குகிறது என்ற அர்த்தம். அத்தகைய சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்கு, முன்னேற்றத்திற்கு, உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பெண்மக்கள் தான். அத்தகைய மக்கள் இன்றைக்கு 44 பேர் பட்டம் பெறுவதை பாராட்டி வருகிற அதே நேரத்தில் இந்த பட்டம் பெறுகிறவர்களை பார்த்து ஒன்றிலே மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறோம். அருமை சகோதரர்களே, நீங்கள் பட்டம் பெறுவது என்பது உங்களுடைய படிப்பு முற்று பெற்றதற்கான அர்த்தம் அல்ல. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பட்டம் பெறுவது என்பது நீங்கள் படித்து முடித்ததற்கான தரப்படுகிற சிறப்பு அல்ல. நீங்கள் இன்னும் ஆழமாக படிப்பதற்கு தகுதி உடையவர்கள் என்பதற்கான ஒரு லைசன்ஸ், அதுதான் இன்றைக்கு பெறுகிற பட்டம். அதாவது மேலும் மேலும் ஆராய்ந்து படிப்பதற்கு, மார்க்க கல்வியிலே மேலும் மேலும் அந்த கடலிலே குளித்து முத்தெடுப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் நீங்கள் என்பதற்கான அடையாளம் தான் இன்றைக்கு நீங்கள் பெறுகிற பட்டங்கள். அருமை சகோதரர்களே, ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். நாம் எவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டியிருக்கிறது என்பதற்கு நமக்கு ஒரு பழமொழியை பெரும்பாலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் தெரியும். சீன தேசம் சென்றார்கள் சீர்கல்வி பெறுக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸி, உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அர்த்தத்திலே சொல்லியிருப்பார்களா? சீன தேசம் சென்றாலும் சீர்கல்வி பெறுக என்று சொல்லியிருப்பார்களா என்று யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னா 6வது 7வது நூற்றாண்டிலே இன்றைக்கு சீனா இருப்பது போல அன்பு இல்லை. இன்றைக்கு முன்னேறி இருக்கிற சீனா வேறு, ஆனால் 6வது 7வது நூற்றாண்டிலே சீனா அப்படி இல்லை. அது மட்டுமல்ல, மனிதர்கள் யாரிடத்திலும் கல்வி பெறாத, மனிதர்கள் யாராலுமே கற்பிக்கப்படாத, ஆண்டவரால் மட்டுமே கற்பிக்கப்பட்ட அறிவு பொக்கிஷம் தான் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள், நான் அறிவின் பட்டணம் என்று சொன்னார்கள். அறிவின் பட்டணம் நான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அறிவு பட்டணத்தின் வாசல்
அலிரலி அல்லாஹ் அவர்கள் என்று சொன்னார்கள். அப்ப அறிவு பட்டணமாக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு அதிகமே இல்லாத நிலையிலே இருக்கிற ஒரு சீன தேசத்துக்கு போய் கல்வி கற்க சொல்லியிருப்பார்களா? அப்படி ஒரு பெரிய சிறந்த கல்வி சிறந்த அறிவு அந்த சீன தேசத்திலே இருந்திருக்குமே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போயிருக்க மாட்டார்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்ற விற்பனர்கள் அந்த உத்திரவுள்ள பல விஷயம் என்பதற்கு இடையில புந்த என்கிற ஒரு வார்த்தை மறைந்திருக்கிறது. அரபு நாட்டுடைய இலக்கிய இலக்கணங்களின்படி அந்த ஒரு வார்த்தை மறைந்திருக்கிறது. உத்திரவுள்ள பல புந்த விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த புந்த என்பது மறைந்திருக்கிறது. என்ன பொருள் தெரியுமா? உண்மையிலேயே அவர் சொன்னது சீன தேசம் சென்றாலும் சீர்கள் பெறுகின்ற அல்ல. நீ சீன தேசத்திலே இருந்தாலும் கூட அறிவை தேடி என்னிடத்து வா, மதினத்து பக்கம் வா, இந்த அறிவு பட்டணமா மதினத்துக்கு வா, நீ எங்கு வெகு தொலைவில் இருந்தாலும் சரியே என்பதுதான் உண்மையான. அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நம்முடைய மார்க்க விற்பனர்கள் நமக்கு ரொம்ப உணர்த்தி இருக்கிறார். அப்படி ஆராய்ந்து பார்க்க அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டும். அபூ ஹனீஃபா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி அவர்களின் அருள்மொழி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஹனஃபியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அபூ ஹனீஃபா என்பதுதான் அவருக்கு பெயர் வருவதற்கு என்ன காரணம் என்று பலருக்கு தெரியுமா? நான் பல ஆளுங்களிடத்திலே சிறு ஆளுங்கள் இளம் ஆளுங்களிடத்திலே எல்லாம் கேட்டிருக்கிறேன். இல்லை, அவரை சரியாக உண்மையிலேயே அபூ ஹனீஃபா அவர்களுடைய இயற்பெயர் என்ன? நுஹ்மான் பின் தாபித். நுஹ்மான் பின் தாபித் அவருடைய இயற்பெயர் அபூ ஹனீஃபா. அபூ ஹனீஃபா என்கிற பெயர் எப்படி வந்தது? அப்படியே பார்க்கிற போதுதான் அந்த ஈராக்கிலே பேசப்பட்ட மொழியில அபூ ஹனீஃபா ஹனீஃபா என்று சொன்னால் மைக்கூடு என்று மைக்கூடு. நம்முடைய நுஹ்மான் பின் தாபித் அப்படி எப்பொழுதுமே எங்கு சென்றாலும் இந்த மைக்கூடை எடுத்துக்கொண்டே போவாங்க. எங்க என்ன கண்டால் உடனே அந்த மைக்கூட்டை பயன்படுத்தி உடனே எழுதிக் கொள்வாங்க. அப்படி எப்பொழுதே மைக்கூடு அவர்களின் கையிலேயே இருந்த காரணத்தினாலே மைக்கூட்டின் தந்தை அபூ ஹனீஃபா என்றார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு எல்லோருமே குஃப்ரிலே இருந்தார்கள், இணை வைப்பிலே இருந்தார்கள். அந்த இணை வைப்பிலே இருப்பதுதான் சரியான நேரானது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நேர் கோடி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் குஃப்ரிலே. ஆனால் ஹனீஃபா என்று சொன்னால் சாய்ந்தவர்கள், அதிகம் சாய்ந்தவர்கள், அசத்தியத்தின் கோட்டையே இருந்தவர்களை அசத்தியத்தான் என்று சொல்லி இணைத்து அதுவே சத்தியம் என்று சொல்லி இணைத்து இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குஃப்ர் சமுதாயத்தை அதனுடைய நிலையிலிருந்து சாய்த்து சத்தியத்தின் பால் அழைத்து வந்தவர்கள் நுஹ்மான் பின் தாபித் அவர்கள். ஆக அந்த ஹனீஃபா என்றால் அதிகம் சாய்ந்தவர் என்று பொருள். ஆக அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு அழைத்து வந்த அந்த சத்திய சமுதாயத்தினுடைய தந்தை அபூ ஹனீஃபா. இப்படி நுணுக்கமான பொருள்களை எல்லாம் நம்முடைய இளம் ஆளுநர்கள் கற்க வேண்டும். இவற்றையெல்லாம் நம்முடைய சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. நீங்கள் பெரும் படித்து ஓதிய காரணத்தினாலேயே, இன்னும் சொல்லப்படால் படித்து பட்டம் பெறுகிற காரணத்தினாலேயே படித்தவர்கள் ஆகிவிட முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படித்த காரணத்தினாலேயே ஆளுநர் என்கிற பட்டத்தை பெற்றுவிட்ட காரணத்தினாலேயே நாம் ஆளுநராக ஆகிவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகள் சொல்லப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு மகாத்மா என்று சொன்னா ஒரே ஒருவரை தான் இந்த நாட்டிலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இல்லை, யாருடைய சிந்தனை, யாருடைய பேச்சு, யாருடைய செயல்பாடு, இந்த மூன்று
இருக்கிறது அவர்தான் மகாத்மா. ஆத்மாவுக்கெல்லாம் மிகப்பெரிய மகாத்மா நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சிந்தனை, பேச்சு, செயல் மூன்றும் ஒன்றுபட்டு வாழ்கிற வாழ்க்கையை நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நாமும் பின்பற்றினால்தான் அவர்களுடைய வாரிசுகள் என்று சொல்லுகிற பகுதியை ஆய்வு. அப்படி இருந்தால்தான் மரியாதையும் மதிப்பும் சமுதாயத்திலே நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இதே எழுப்பூரிலே ஒரு 300-400 புத்தகங்களை ஒன்றாக கட்டி ஒரு கல்லை மீது வைத்து 300-400 புத்தகங்கள் ஒன்றாக கட்டி ஒரு கல்லை மீது வைத்து அதை என்று மிரட்டிவிட்டு புத்தகத்தை சுமந்து செல்கிற அந்த கதையை பார்த்து அதோ பாருங்கள் கல்விமான் போகிறார் என்று சொல்லுவோமா? கல்விமான் போகிறார் என்று சொல்லுவோமா? நினைத்துப்பார். புத்தகங்களை சுமக்கிற காரணத்தினாலே ஒருவன் கல்விமான் ஆகிவிட முடியாது. பட்டங்களை பெற்றுவிடுகிற காரணத்தினாலே ஒருவன் படித்தவன் ஆகிவிட முடியாது. சர்க்கரையை மதிக்கிறோம் எதற்காக? சர்க்கரை என்கிற பெயர் அதற்கு இருப்பதற்காகவா? இல்லை. சர்க்கரை பேப்பரில் எழுதி நக்கி பார்த்தால் இனிக்குமா? இனிக்காது. சர்க்கரையை நாம் மதிக்கிறோம் என்று சொன்னால் அது இனிக்கிறது என்பதற்காகத்தான். நாம் பட்டம் பெற்றவர் என்று சொன்னால் அந்த பட்டம் பெற்றதற்கான ஏற்ற சிந்தனை, பேச்சு, செயல், என் நடைமுறை வாழ்க்கை அத்தனையும் இருக்கிறது. அப்படி சிந்தனை, பேச்சு, செயல் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு பெரும் வழிகாட்டக்கூடிய மாபெரும் பொறுப்பினை இன்றைக்கு நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதுதான் இந்த பட்டத்தின் வாயிலாக நீங்கள் பெறுகின்ற உண்மை. நீங்கள் இன்று பட்டம் பெறுவது என்பது இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு, சமுதாயத்தை மேம்பாடு அடைய வைப்பதற்கு, நம்முடைய மக்கள் அனைவரும் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காட்டிய நெறிமுறையிலே, இறைவனை நெறியிலே சிறப்பாக நடப்பதற்கு கொண்டு கூட்டி செல்கிற மிகப்பெரிய பொறுப்பை அதற்கு நீங்கள் தகுதி படைக்கிறீர்கள் என்கிற ஒரு லைசன்ஸை, உரிமத்தை இன்றைக்கு நீங்கள் பட்டமாக பெறுகிறீர்கள் என்பதை மனதிலே கொண்டு உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டம் பெறுவதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு, நீங்கள் பட்டம் பெறுவதற்காக உங்களுக்கு உழைத்த அத்தனை வல்லல் பெருமக்களுக்கு, உங்களுக்கு பாடம் கற்பித்த அத்தனை ஆளும் பெருமக்களுக்கு வல்ல அல்லாஹ் இன்னொன்றும் நல்லது புரிய வேண்டும் என்று துஆ செய்தவராக வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தார்களே. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.